வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 5/8/2026 ஆடி மாதம் 20ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். சுபகாரியங்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், பிள்ளைகள் விஷயம் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் மற்றும் உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு அதையே பிடித்து கொண்டு மனதையும் உடம்பையும் கெடுத்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ராசி மேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக எதிர்பார்க்காத நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் தீரும், சுபவிரையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். லாபம், சந்தோஷம், அனுகூலம், அசையா பொருள் சேர்க்கை, பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, பணவரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள் ஏற்படுவது, தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்காத ஏற்றமும் நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், சுப செலவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறைவது, மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது, தனிப்பட்ட பயணங்களை தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்வது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளான சந்தோஷத்தையும் சங்கடத்தையும் ஈடுபடுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்வது, கண்டிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் சந்தோஷமாக செல்வது, ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். மன வருத்தத்தை தவிர்ப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அற்புதங்கள் காணப்பட்டாலும் மன அழுத்தத்தை தவிர்ப்பது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தாருடன் உள்ளூர், வெளியூர் தெய்வ வழிபாடுகள், சுபகாரியத்திற்கு சென்றுவிட்டு வர பிராப்தம். தேவையில்லாத மன அழுத்தத்தையும் சங்கடங்களையும் தவிர்த்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதும் உத்தியோக ரீதியாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பழைய கடன்கள் பைசல் ஆகுவதும், சத்துருக்கள், எதிரிகள் ஒன்று திறந்தாலும் அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய வெற்றிகள் முகத்தையும் வெற்றி லக்ஷ்மியின் கடாட்சத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள்.
தந்தை தாய் வழி உறவுகளில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலனை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வது யோக பலத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தி ஏற்படும். வயதில் முதிர்ந்தவர்கள் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் சிறிது கவனம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவதற்கு சிறு சிறு சபலங்களும் சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் யாரையும் பற்றி புறங்கூறாமல் இருப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.